என் இனம் வாழ்ந்த தீவில் எவனோ ஒருவன் வர அவன் வம்சம் மகாவம்சம் என சித்தரிக்க, நீயும் எனக்கு சமம்தான் என்ற தமிழனை வாழவே விடாமல் துரத்திய சிங்களம், ஏன் நாம் திருப்பி அடிக்கல எனும் ஏக்க குரல் எத்திசையிலும் எதிரொலிக்க, அந்த குரல் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாய் ஒலிக்க, நடுங்கிய எதிரிகள் நசுக்கிய துரோகிகள் நடுவே நாம் தொலைத்தது விடுதலையை மட்டுமல்ல, என் இனத்தின் உரிமையை. அந்த உரிமையை காப்பாற்ற வந்த என் இனத்தின் தலைவனை. இன்று நாம் தேடும் தலைவன் நமக்குள் தான் இருக்கிறார். நாளைய தலைமுறையிலும் என் தலைவர் இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல தலைமுறைகள் சொல்லும் ஒரே ஒரு பெயர், மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். நாம ஏன் திருப்பி அடிக்கல? இந்த கேள்வி தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மேதகு திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்காங்களே. நம்ம ஊருக்கு வந்து மகாவம்சம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி அதில் தமிழர்கள் தான் ஆதிக்குடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு பிற்காலத்தில் தமிழர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்றால், வாழ்ந்து விட்டார்கள் என்றால் சிங்களம் இங்கே இருக்காது, நமக்குன்னு ஒரு நாடு இருக்காது அப்படின்னு சொல்லி தமிழர்களை வீழ்த்த என்னென்ன சதிகள் செய்யப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா அங்கு இருந்த மனிதர்கள் என்ன உணர்ந்தார்கள், அப்படிப்பட்ட அந்த மனிதர்களிலிருந்து ஒரு தலைவன் எப்படி உருவாகினான்? இந்த மேதகு திரைப்படத்தை பார்த்து விடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மேதகு அப்படிங்கிற திரைப்படம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் எப்படி ஒரு போராளியாக இனத்தலைவனாக மாறினார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் கட்ட ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான படம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு உட்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சிறந்த உதாரணம், இந்த படம் தொடங்கும் போது பிளாக் ஷீப்பில் BS வேல்யூ அப்படிங்கிற ஆப்பில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தினுடைய முதல் ஃப்ரேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கதாபாத்திரங்கள் இல்லாட்டி கதைகள் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த படத்தை படைத்தவர்கள் தான், இந்த படத்தை எடுத்தவர்கள் தானே தவிர BS வேல்யூக்கோ இல்லை அந்த நிறுவனத்திற்கோ எந்த தொடர்பும் கிடையாது, நாங்கள் ஒரு வெளியீட்டு தளம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தான் தொடங்கியிருக்காங்க. இதுக்கான காரணத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான படம் வெளியில் வந்தால் பல பிரச்சனைகளுக்கு உட்படும். அப்படி உட்படும் போது அதை வெளியிட்டவர்கள் அதனால் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் தாங்கணும். ஆனாலும் ஒரு படி வந்து நான் இந்த படத்தை வெளியிடுகிறேன் அப்படின்னு சொன்ன பிளாக் ஷீப்பினுடைய BS வேல்யூ ஆப்பாக இருக்கட்டும், அதற்கு பின்னாடி இருந்த பல நபர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். ஸோ அடுத்ததா மேதகு அப்படிங்கிற அந்த திரைப்படம் க்ரௌட் ஃபண்டிங் வழியாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதும், அதற்கு ஆரம்பத்தில் எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறதும், ஷூட்டிங் எத்தனை முறை மாற்றி வைக்கப்பட்டது, இதனால் 30 லட்சத்தில் நம்ம இந்த படத்தை எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது 60 லட்சம் 65 லட்சமாக உயர்ந்து விட்டது அப்படின்னு சொன்ன அந்த விதமான கருத்துக்கள் பல ஊடகத்தில் நீங்கள் செய்திகளாக வாசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி சாதாரண ஒரு மனிதனுக்கும் சாதாரண ஒரு குழந்தைக்கும் எதற்காக இலங்கையில் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த படத்தை பாரு, அதில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயம் வெறும் 5% கூட கிடையாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயமே இவ்வளோ பெரிய இம்பேக்ட் உன் மனசில் ஏற்படுத்திச்சுன்னா அங்கே இருந்த மனிதர்கள் எவ்வளோ பெரிய துன்பத்திற்கு ஆளாகியிருப்பார்கள். அதன் காரணமாகத்தாண்டா பிரச்சனை நடந்துச்சு, அதன் காரணமாகத்தாண்டா போர் நடந்துச்சு, துரோகிகள் நம்மை வீழ்த்தி விட்டார்கள், அது எந்த துரோகிகளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இங்கே துரோகிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதை ஆரம்பிப்பதே ஒரு 90களில் நடக்கக்கூடிய ஒரு விதமான தெருக்கூத்து வழியாகத்தான். அந்த தெருக்கூத்தில் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, எந்த கூத்துடா இன்னைக்கு போட்டிருக்காங்க, முருகன் கூத்தா, பாண்டிய கூத்தா, இல்லடா ஏதோ விதமான மாவீரன் கூத்தான், எவ்வளவு படைகள் வந்தாலும் சரி நெஞ்ச நிமித்தி தில்லா நிற்பாண்டா, புலி மாதிரி நிற்பாண்டா அப்படின்னு சொல்ற ஒரு மாவீரனுடைய கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரேமில் இலங்கையினுடைய குறிப்பாக ஈழத்தினுடைய ஒரு வரைபடம் வரையப்பட்டிருப்பதாக, சுவத்தில் வரையப்பட்டிருப்பதாக காண்பித்திருப்பார்கள். ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் கிடையாது, அப்படியே நீங்கள் அந்த தெருக்கூத்து பக்கம் போனீங்கன்னா
என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெருக்கூத்து வடிவில் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு வார்த்தை இருக்கு, கண்டவனுடைய கால் பிடிச்சு உயிர் பிச்சை கேட்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி நிற்கிறோம். எங்களுக்கு இப்போ உயிர் மட்டும் இருந்தால் போதும், உரிமையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோமா? நாங்கள் கந்தலாக கிழிஞ்சிருக்கோம், எங்களை தைப்பதற்காக ஒரு ஊசி வரும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் அந்த ஊசி கூட எங்கள் கண்ணை குத்திருச்சு அப்படின்னு சொல்லி இந்தியா ஈழ மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எதிராக இருந்த அந்த ஒரு செய்தியை கூட ஊசி ஓமையாக காண்பித்திருப்பது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏற்பட்டிருந்த அந்த வழியை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு இனம் இல்லாட்டி இன போராளிகள் எப்போது உருவாகிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. முதல் விஷயம், அவங்களுடைய உரிமைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுகிறது. அவங்க சாதாரணமாக வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கக்கூடாது. அந்த வழிபாட்டு செய்யும் நபர்களை அவங்க தீயரிப்பது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாமே இங்கே நேச்சுரலாக காண்பிக்கப்பட்டதால் இங்கே வழிபடக்கூடிய இல்லாட்டி மதம் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி இந்த மதத்தின் பெயரால் அடிபட்டு கொண்டிருக்கும், இல்லாட்டி பாகுபாடு கொண்டு மனிதர்கள் வாழ வைக்கப்பட்டிருக்கும் இந்த உலகத்தில் அந்த இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். ஸோ மதம் வழியாக அங்கே பிரச்சனை தூண்டப்படுகிறது. அடுத்த பிரச்சனை படிப்பு. சாதாரணமாக இளைஞர்கள் ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த படிப்பு இல்லை என்றால் அடுத்த தலைமுறை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிற டயலாக் வர இந்த படத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த படிப்பை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும்? அந்த படிப்பு இருக்கிறதுனால தானே இவன் இவ்வளோ பெரிய இடத்துக்குலாம் வாரான், நம்மளை விட பெரிய ஆளாக வந்துடுறாங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு தாயகமாக இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இருக்கும் அந்த உறவை துண்டிக்க வேண்டும். தமிழில் ஆராய்ச்சி அப்படிங்கிறதே நடைபெறக்கூடாது. இந்த மாதிரி நுணுக்கமான அரசியல் இந்த ஒரு கதைக்களத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதில் தான் ஒரு டைலாக், நாம ஏன்பா திருப்பி அடிக்கலை அப்படிங்கிற டைலாகும், அதே மாதிரி திருப்பி அடித்தாதான் பார்க்குறல அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வசனமும், இதே மாதிரி நெஞ்சில் ஊசி வச்சு குத்துற மாதிரியான பல வசனங்கள் இருக்கிறது. மாணவர்களுடைய சக்தி மகா சக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவர்களுடைய குரலை உயர்த்தி ஒரு மாணவனுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத தத்ரூப காட்சியாக தலைகீழாக அந்த மாணவன் அப்படியே தொங்க வைக்கப்படுகிறான். அதன் பிறகு அவனுடைய உயிர் என்பது பறிபோகிறது. எந்தெந்த இடத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு சொன்னால், பெண்கள் விஷயத்தில், இளைஞர்கள் விஷயத்தில், இளைஞர்களுடைய ஆடைகள் எல்லாமே கலைந்து அவர்களை கொன்று அவர்களுடைய முதுகில் அந்த மாதிரியான வசனங்கள் எழுதுவதாக இருக்கட்டும், இல்லை பல வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டதாக இருக்கட்டும், பல வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்தியதாக இருக்கட்டும், இப்படி எண்ணிலடங்கா வரலாறுகளை ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நமக்கு எவ்வளோ விஷயங்களை புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களை புரிய வச்சுட்டாங்க. ஸோ சும்மா ஏனோ தானோ நடந்த ஒரு மனுஷன்தான் இந்த மாதிரி ஒரு இன போராளியாக தலைவனாக மாறினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். இந்த படத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய முழு குடும்பமும் அப்படியே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பாசமான தந்தை, நல்ல ஒரு தாய், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அண்ணன், அதுவும் நல்ல வேலையில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார், சகோதரி, இப்படின்னு சொல்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் என்னுடைய இளைய பையனை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடு கடவுளை அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தையின் குரலாக இருக்கட்டும். நம்ம எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா, இப்போ இப்படி இருக்கோம், உன் கூட இருக்கிறவன் எல்லாம் ஓடி போயிடுவான்டா, நீ மட்டும்தான் இருப்ப, நம்ம குடும்பம் மட்டும்தான் இப்போ நடுத்தருவில் நிற்க போகிறது அப்படின்னு சொல்லி தந்தை பேசும் வசனத்தில் தலைவர் பிரபாகரனுடைய கேரக்டரில் சொல்லக்கூடிய அந்த மனிதர் சொல்லக்கூடிய வசனம் தெரியுமா, நான் என்னுடைய இனத்துக்காக போராட தொடங்கிவிட்டேன். இது உங்ககிட்ட இருந்து தான் நான் படித்தேன். சொன்ன வாக்கு, நம்ம கொடுத்த வாக்கை திரும்ப எடுக்கக்கூடாது, அதை நிறைவேற்றி காண்பிக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் நான் உங்களிடம் இருந்து தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகாக இருக்கட்டும். ஒழுக்கம். தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லும்போது இலங்கை அரசாங்கம் பிரபாகரன் அவர்களை பிடிப்பதற்காக பல நேரங்களிலும் முயற்சி செய்கிறது. அவருடைய பிம்பத்தை சிதைப்பதற்காக பல நேரத்திலும் முயற்சி செய்தார்கள். 10,000க்கும் அதிகமான புகைப்படங்கள், பலவிதமான காணொலிகள், தலைவர் பிரபாகரன் சம்பந்தப்பட்ட காணொலிகள், இதை எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. இதில் அவர் ஏதாவது ஒழுக்கமின்மையாக நடந்தாரா, மது கோப்பையுடன் அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டாரா, இல்லாட்டி வேற ஏதாவது விதத்தில் அவருடைய பெயரை டேமேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்க்கும்போது இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைச்சது வெறும் மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பகத்சிங் அவர்களுடைய புகைப்படம், சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பெயர், செகுவரே அவர்களுடைய புத்தகம், இப்படின்னு சொல்லி புரட்சியாளர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு படத்தில் பேசப்பட்டிருக்கிறார்கள். அகிம்சை வழியாக ஒரு பக்கத்துல அங்கே எல்லாம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அகிம்சை வழியாக சென்றிருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்ல காலம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ற யாராவது இருந்தீங்கன்னா, போர் முடிஞ்சு இப்போ 10-11 வருஷம் ஆயிருச்சுல, இன்றளவும் தமிழ் மக்களுக்கு நல்லது நடந்துட்டு இருக்கா? மீள்குடியமர்த்தல், அவங்களுடைய உரிமைகள் பறிபோகுதல், இல்லாட்டி அவங்களுடைய எத்தனை உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இதற்கான தீர்ப்பு ஏதாவது நமக்கு கிடைச்சிச்சா? எங்கங்க? ஸோ ஆயுத போராட்டம் தான் தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை தடுக்கிறது அப்படின்னு சொன்ன நபர்கள் 11 வருடங்களுக்கு பிறகு அந்த வார்த்தையை பேச மறுப்பது ஏன்? இந்த கேள்வியை நம்ம கேட்கலாம்ல. இப்போ நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம பலமோடு இருந்த அந்த காலத்திலேயே நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே, இப்போ தலைவர் வேற இல்லை, பலம் வேற இல்லை, இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான்.
இதுதான் சரியான ஒரு தலைவனை இழந்து விட்டால் அந்த இனம் அடையும் துன்பம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சிறந்த உதாரணம், புலிகள் அங்க இருக்கிற வரைக்கும் அங்க சீனா அப்படிங்கிற ஒரு நாட்டு அங்க கால் எடுத்து வைக்கிறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது இலங்கையா இல்ல சீன லங்காவா அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான கேள்விகள் எழுப்பப்படுகிறது. பல நேரங்களிலும் பூர்வக்குடிகள் ஒரு இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த ஆயுத போராட்டத்தை தலைவர் பிரபாகரன் அவர்கள் வேண்டுமென்றே தேர்ந்தெடுத்தார்களா? அதற்கும் இந்த மேதகு படம் சிறந்த சில பதில்களை தந்திருக்கிறது. ஆயுதத்தை நானா வாண்டடா போய் எடுக்கல, ஆனா இதை என்னுள் புகுத்த நினைக்கிறார்கள். இதை எடுத்தாதான் நாங்க உயிரோடு இருக்க முடியும், உரிமையோடு இருக்க முடியும், எங்களுக்கு கௌரவத்தோடு இருக்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு வசனத்தை பேசும்போது புல்லரிக்காத மனிதர்களுக்கும் புல்லரிக்கும். ஏங்க, நமக்கான உரிமையை நம்ம போராடும் போது சிங்கள இராணுவத்துக்கு எதிராக மட்டுமே தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஈடுபட்டார்கள். துரோகிகளுக்கு எதிராக மட்டுமே அவருடைய ஆயுதத்தையும் அவர்களுடைய ஆயுத படையையும் பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னா மிகையல்ல. அதே நேரத்தில் சிங்களம் என்ன செஞ்சிச்சு? பார்க்கிற எல்லா தமிழர்களையும் கொன்று விடுங்கள் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்தார்கள். அப்படி மட்டும் விடுதலை புலிகள் செய்திருந்தார்கள் என்றால் ஒரு நாளைக்கு 1000 to 10,000 சிங்களவர்களை கொன்றிருக்க முடியும். ஆனா பிரபாகரன் அவர்களுடைய கோரிக்கை அது கிடையாது. நீங்களும் சந்தோஷமா வாழுங்க, நீங்களும் நிம்மதியா வாழுங்க, ஆனா எங்களுடைய உரிமையை பறித்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தாதீர்கள், அதற்கு எதிராகத்தான் நாங்கள் போராடி வருகிறோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி இருந்தார் தலைவர் பிரபாகரன் அவர்கள். சோ முதல் பாகத்திலேயே இவ்வளவு பெரிய விஷயங்கள் மேதகு திரைப்படத்தால் நமக்கு உணர்த்தப்பட்டு விட்டது. அப்படின்னா இதுக்கு 2வது பாகம் 3வது பாகம்லாம் வந்துச்சுன்னா பலவிதமான உண்மைகள் வெளியில வரும். எப்படி விடுதலை புலிகள் தோற்றார்கள், யார் அவர்களுக்கு உதவி செய்தார்கள், யார் அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள், இந்தியா என்ன மாதிரியான துரோகம் செய்தது, இந்தியாவின் சார்பாக இருந்த தமிழக சார்பாக இருந்த கட்சிகள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்தார்கள், இப்படி பல உண்மைகள் வெளியில வரலாம். ஆனா 2வது பாகம் எடுக்கப்படுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்படியே எடுக்கப்பட்டாலும் வெளியிடப்படுமா என்பதும் அடுத்த கேள்வி. இந்த படத்துக்கு கடைசி ஒரு லைன் இல்லாட்டி கடைசி ஃப்ரேம்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து நிறைய பேர் பணம் கொடுத்து அவங்களுக்காக நன்றிகள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை இல்லாட்டி அந்த டைட்டில் கார்டு அப்படிங்கிறது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அத்தனை மனிதர்களுடைய வழிகள் இதற்கு பின்னால் இருக்கிறது. எங்களுடைய உண்மையான வரலாறை யாராவது ஒரு நபர் வெளியில வந்து சொல்லிட மாட்டாங்களா? எங்கள் தலைவர் பிரபாகரன் இப்படித்தான் பிறந்தார், இப்படித்தான் வாழ்ந்தார், இதற்காகத்தான் போராளியாக மாறினார் அப்படிங்கிறத யாராவது சொல்லிவிட மாட்டார்களா அப்படிங்கிற குரலுக்கு, அப்படிங்கிற ஏக்கத்திற்கு சின்ன ஒரு தீனியாக கிடைத்திருப்பது தான் மேதகு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை தயவு செய்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயம் இந்த திரைப்படம் இந்த தமிழ் ஈழம் இல்லாட்டி தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய போராட்டம், அதற்கு பின்னால் இலங்கை அரசாங்கம் சிங்கள அரசாங்கத்தினுடைய இனவெறி, இதன் பின்னால் இருந்த அரசியல், அதன் பின்னால் இருந்த நசுக்கப்பட்ட இனத்தின் மக்களுடைய குரல், இது எல்லாமே நமக்கு கேட்கும் என்று சொன்னால் மிகையல்ல. வரும் தலைமுறைக்கும் இந்த ஒரு படம் ஒரு பாடமாக இருக்கும் என்று சொன்னால் அதைவிட பெரிய ஒரு அவார்ட் இந்த படத்துக்கு நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ ஓவராலாக இந்த டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தை எடுக்க உதவியவர்களுக்கும் இந்த படத்திற்கான பல சிக்கல்களை தீர்த்தவர்களுக்கும் பலவிதமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேதகு திரைப்படத்தை தயவு செய்து பாருங்கள் என்பதுதான் கடைசியாக நான் கோரும் ஒரு கோரிக்கை. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தொழில்கள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.